மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தில் உள்ள அருமையான வாக்குத்தத்தம் ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கின்றது. ஒரு அருமையான ஒரு வசனம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். எப்படி இறங்குவேன்? நித்திய கிருபை, என்றைக்கும் மாறாத, என்றைக்கும் அசையாத, என்றைக்கும் உன்னை விட்டு நீங்காத நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன், இறங்குவேன். ஒவ்வொரு மாசமும் கற்றுத்தரக்கூடிய அந்த வார்த்தைகள். முதல்ல இந்த வார்த்தையை படித்த வேளையில் நான் என் மனசில் யோசனை, இதிலிருந்து என்னடா பேசுறது, என்னப்பா பேச முடியும் என்பதாக என்னுடைய உள்ளத்தில் நினைத்தாலும் இந்த வசனம் என்னை அதிகமாக தேற்றியது, என்னை அதிகமாக உணர்த்தியது. அந்த 54:8வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசியுங்கள். அற்ப காலம் உண்ட கோபத்தினால், அற்ப காலம், கொஞ்ச காலம், அற்ப காலம், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். என் முகத்தை எப்பொழுது மறைத்தேன்? இமைப்பொழுது. இமைப்பொழுது என்ன? கண்ணை மூடி திறக்குது. இவ்வளவு நேரம் தான் மறந்துருக்கேன். நாவா, அப்போ என்ன மறந்துட்டீரோ, உருக்கமான இரக்கத்தை அடைத்து கொண்டீரோ அப்படின்னு சொல்லி இதே தாவீது அலறுகிறார். அடுத்தால சொல்லுகிறார், இது என் பலவீனம், என் பலவீனத்தினாலதான் அதை சொல்லுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் ஒரு நாள் நம்ம மறக்கல்ல, ஒரு நாள் நம்மை விட்டு விலகல்ல. அவர் யாரோடு தான் இருக்கிறார்? நம்மோடு தான் இருக்கிறார். நாம தான் ஆண்டவரை விட்டு விலகி என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தில் எவ்வளவு ஆறுதலாக கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. மறுபடியும் வாசியுங்கள். அற்ப காலம் உண்ட கோபத்தினால், எந்த காலம் உண்ட கோபத்தினால்? அற்ப காலம். அற்ப காலம், அற்ப காலம்னா கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் உண்டான கோபத்தினால். ஆண்டவருக்கும் கோபம் வருது, பார்த்துக்கிடுங்க, மறந்துடக்கூடாது. வசனத்தில் சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? நான் பட்சிக்கிற யாராய் இருக்கிறேன்? அக்கினியாய். அக்கினியாய் இருக்கிறேன். பட்சிக்கிற என்னக்கு நீ? அக்கினி. பட்சிக்கிற யாராய் இருக்கிறேன்? அக்கினியாக இருக்கிறேன். அதே நேரத்தில் அக்கினி, உயிர்ப்பிக்கக்கூடிய அக்கினியும் இருக்கிறது. மோசே முச்செடியின் பக்கத்தில் வந்த வேளையிலே, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் கால்களில் உள்ள பாதரட்சிகளை என்ன செய்ய? கலத்தி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்பதாக சொன்னார். கலத்தி போட்டான், அவ்வளவுதான். முச்செடி மளமளமான் இடி எரியுது. என்ன முச்செடி? பச்சையான முச்செடி. என்ன முச்செடி? சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. பச்சையான முச்செடி எரிந்தது. உடனே மோசே என்ன நினைத்தார் தெரியுமா? ஐயோ, பயங்கரமான முச்செடி எரியுத, இப்ப வெந்து போகுமே, கொஞ்ச நேரத்தில் எரிச்சிருமே, அதை போய் பார்ப்போம் என்பதாக சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கிறார். முச்செடி அக்கினி பற்றி எரிந்தும் அது வெந்து போகாதிருந்தது. நாம என்ன செய்ய மாட்டோம்? வேக மாட்டோம். நமக்கு எதிராக போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். கவலையே படக்கூடாது. என்ன படக்கூடாது சொல்லுங்க? கவலையே படக்கூடாது. முச்செடி பற்றி எரிந்தோம், அக்னி பற்றி எரிந்தோம், வெந்து போச்சா? வெந்து போகவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அது எல்லாம் போராட்டத்தை குறைக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வார்த்தையை தந்த பொழுது எங்க குடும்பத்துக்கு எதிராக வீசிய அலை மரணத்துக்கு எதுவானது. செத்து போனா அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்தி சொல்லி இருந்தார்கள். ஆள் தீர்ந்தது, வெண்டிலேட்டரில் போட்டிருக்குது,
அப்படின்னு சொல்ற வேளையில இந்த வசனம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. முச்செடி அக்கினி பற்றி எரிந்தும் வெந்து போகாதிருந்தது, வெந்து போகாதிருந்தது. என் மனைவிட்ட சொல்றேன், ஏய் முச்செடி அக்கினி பற்றி எரியுது, வேகாது, என்ன செய்யாது, சும்மா கடவுளியுது, உனக்கு தெரியும் அவன் தீர்ந்து போராடிக்கிட்டு செய்தி. அதுக்கடையில் உசுறு இருக்கு, இப்படி இது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய, கிண்டல் இல்லை, அந்த வேதனையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இனி வாயை பொத்திக்கிடணும், நம்ம என்னத்தை பொத்திக்கிடணும், வாயை பொத்திக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை போய் பார்க்கும் பொழுது கண்ணை உருட்டான், கண்ணை உருட்டான், பார்க்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவர் என்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, இங்க அதனாலதான் சொல்லப்படுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு என்ன செய்தேன், மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன், நித்திய கிருபை. என்ன கிருபை? நித்திய கிருபை. அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே இமை பொழுது என்னுடைய உனக்கு மறைத்தேன், என்னுடைய முகத்தை, என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன், இறங்குவேன். நித்திய கிருபை. என்ன கிருபை? இந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ் அப்படின்னு போட்டிருக்குது. கைண்டுனா இறக்கம், இறக்கம் தான், ரெண்டுக்கும் இறக்கம் தான் போட்டிருக்குது. ஒன்று மெர்சி, ரெண்டாவது சொல்லுக்கு அந்த கிருபைக்கு என்ன போட்டிருக்கு என்றால் மெர்சி என்பதாக போட்டிருக்குது. நான் அதை குறித்து சிந்திச்சேன், என்னடா ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்று கைண்ட்னஸ் போட்டிருக்குது, இன்னொன்று என்ன போட்டிருக்குது, மெர்சி என்பதாக போட்டிருக்குதே என்பதாக நினைத்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பார்வையில் எந்த போராட்டமாக இருந்தாலும் அவைகள் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. கர்த்தர் யாருடைய பட்சத்தில் இருப்பார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நமக்கு நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்பதாக கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இது எந்த காலம்? அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது மறைத்தேன். நான் அந்த அதிகாரத்தை உடனே மறுபடியும் வாசிக்க தொடங்கினேன். ஆண்டவர் போராட்டத்தை பற்றி சொல்லி இருக்கிறாரு. இது என்ன போராட்டம், இதில் என்ன இருக்குது என்பதாக சொன்ன பொழுது முதல்ல பிடியே கிடைக்கல. கடைசியில் பார்க்கிற வேளையில் அந்த 4வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். 54 வசனத்தை வாசியுங்கள். பயப்படாதே. கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், எந்த சோதனை, எந்த போராட்டம், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. வேதத்தில் 365 தடவை மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே, நான் யாரோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டென்றால் அது என்ன வார்த்தை? நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. இயேசுவை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த வேளையிலும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. நீ பயப்படாதே, நான் யாரோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். இங்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நீ என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதில்லை. நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நம்பர் 1, ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். நம்மை வெட்கப்பட என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். தொடர்ந்து வாசியுங்கள். நானாதே, நீ லட்சை அடைவதில்லை, அசட்டை பண்ணப்படுவது இல்லை, லட்சை அடைவதில்லை. நீ மறந்து இனி நினையாதிருப்பாய், நிந்தையை நினையாதிருப்பாய். 2 காரியங்கள். ஒன்று என்னவென்றால் வெட்கம், இன்னொன்று என்னது, நிந்தனை, நிந்தை. இந்த 2ம் மனிதனை அசைக்கக்கூடியது, மனிதனை வேதனைப்படுத்தக்கூடியது.
சிந்திக்க வைக்கக்கூடியது. ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். எந்த சூழ்நிலையில்? நீ வெட்கப்படக்கூடிய சூழ்நிலையில், நீ நிந்தையை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்வதில்லை, நான் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? நீ வெட்கம் அனுபவிக்கிற வேளையில என்னுடைய கிருபை யாரோடு இருக்கும்? உன்னோடு இருக்கும். நீ கஷ்டப்படுகிற வேளையிலே என்னுடைய கிருபை யாரோடு இருக்கும்? உன்னோடு இருக்கும். நித்திய கிருபையோடு உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபை, அதோடு உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். எப்பொழுது? நீ வெட்கப்படும் பொழுது, வெட்கம் அனுபவிக்கிற இடத்துல நான் உனக்கு இறங்குவேன். உனக்கு நிந்தைகள் வரும் பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். இந்த ரெண்டையும் பிடிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தில் வெட்கப்பட விட்டவே மாட்டார். நிந்தையை அனுபவிக்க விட்டவே மாட்டார். நமக்கு வரக்கூடிய நிந்தைகள் மத்தியில், நமக்கு வரக்கூடிய வெட்கத்தின் மத்தியில் கர்த்தர் யாரோடு இருப்பார்? நம்மோடு இருப்பார். இருப்பாரா? இருக்க மாட்டாரா? கர்த்தர் கண்டிப்பாக இருப்பார். வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னுடைய வெட்கத்தின் மத்தியில் நான் எப்படி இருப்பேன் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, பிலதெல்பியா சபையினுடைய விசுவாசிகள் என்கின்ற அந்த கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள். கர்த்தரை விட்டு, அப்போ அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் தான் வெட்கப்படுவார்களே ஒழிய கர்த்தரை சார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கப்பட மாட்டார்கள். வெட்கப்படுவார்களா? வெட்கப்பட மாட்டார்களா? வெட்கப்படவே மாட்டார்கள். நம்முடைய தேவன் என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்படுகின்ற ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே. இஸ்ரவேலுடைய யாரு? நம்பிக்கை. இஸ்ரவேலுடைய நம்பிக்கையாய் இருக்கக்கூடிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. என்ன சோதனை, என்ன போராட்டம், என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாத ஜீவியம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிறவர் யாவரும் வெட்கப்படுவார்கள். யார் வெட்கப்படுவார்கள் என்றால், கர்த்தரை விட்டு என்ன செய்கிறவர்கள்? விலகுகிறவர்கள். கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. போராட்டம் பெருக பெருக கர்த்தரை சார்ந்து இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழக்கிற வேளையில கர்த்தரை சார்ந்து இருக்கணும். வியாதி துன்பங்கள் நீங்காது இருக்கிற வேளையில கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் என்ன செய்வார்கள்? வெட்கப்படுவார்கள். யார் வெட்கப்படுவார்கள்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விட்டு என்ன செய்கிறவர்கள்? விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் என்ன தண்ணீரை தரக்கூடியவர்? ஜீவ தண்ணீரை தரக்கூடியவர். அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன உண்டாகாது? தாகம் உண்டாகாது. இயேசு சொன்ன வார்த்தை,
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற என்னவாக இருக்கும்? நீரூற்றாய் இருக்கும். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களுக்கு தான் தாகம். கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? தாகம் கிடையாது. கர்த்தருடைய பந்தி நம்முடைய தாகத்தை என்ன செய்யக்கூடியது? தீர்க்கக்கூடியது. அதனால தான் அங்க சொல்லுகிறார், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். கர்த்தரை விட்டு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்கு தருவார். ஆசீர்வாதத்தின் ஊற்று புறப்பட்டு வரும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மேன்மையாக வைப்பார். அவர் மேன்மை எப்படி மேன்மைப்படுத்தணும்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஆண்டவரை விட்டு விலகாத ஜீவியம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்னத்தை உண்டு பண்ணும்? ஒரு குடும்பத்துக்கு வெட்கக்கேடான ஒருத்தன் யாருன்னு சொன்னா பிள்ளைதான். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்னத்தை உண்டாக்கும்? வெட்கத்தை உண்டு பண்ணும். நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது வேற யாரும் கிடையாது, நம்ம பிள்ளைகள் தான் நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவார்கள். ஏனென்றால் நாம இஷ்டத்துக்கு விட்டுறோம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், கேட்கறதெல்லாம் செய்கிறோம். அவனுக்கு அந்த கஷ்டங்கள்ங்கிறதே தெரியாது. அதனால தான் நீதிமொழி எழுதிய சாலமோன் தெளிவாக சொல்லுகிறார். சாலமோன் அதுல ஒரு ஆளு, அவருக்கு ஒரு குறையும் கிடையாது. ரொம்ப ஐஸ்வர்யம், ரொம்ப ஞானம், ரொம்ப கனம், ரொம்ப மகிமை, போற இடத்துல எல்லாம் ஜெயம். ஆகவே இஷ்டத்துக்கு நடந்தார். 700 மனைவி, 300 மரபனை ஆட்டி, உறவு கிடையாது. எல்லா பேருக்கும் பங்களா கட்டி கொடுத்தார். அவ்வளவு ஐஸ்வர்யம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்னத்தை உண்டு பண்ணும்? வெட்கத்தை உண்டு பண்ணும். சாலமோனுடைய அந்திய காலத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்க. சாலமோன் எழுதும் பொழுது சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, நான் அனுபவியாதது ஒன்றுமில்லை, அனுபவித்ததெல்லாம் மாயை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இஷ்டத்துக்கு விடாதபடி நம்முடைய பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோல்ல வைத்து சரியாக படிப்பிப்போம் என்றால் ஒரு நாளும் இந்த பிள்ளை தகப்பனை தாயை என்ன செய்யாது? விட்டு விலகாது. நீங்க நினைச்சுக்கிடுவீங்க பிள்ளைகளை ரொம்ப கண்டித்தாயின்னு சொன்னா அது ஒரு காலத்தில் நம்மளை ரொம்ப பகைக்கணும். கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளவு கண்டிப்பாக இருப்போமோ அவ்வளவுக்கு தக்க பிள்ளைகள் நம்ம என்ன செய்வார்கள்? நேசிப்பார்கள். கண்டிக்காத பிள்ளை இருக்குதே, நம்மளை கண்ட உடனே ஓடுவான் பாருங்க, ஒளிச்சு ஓடுவான். நம்மகிட்ட நல்ல அடி வாங்கியிருப்பான்ல, அவங்களாம் சார வெட்டிக்கிட்டு வருவான். என்னடேன்னு கேட்டா போதும், எவ்வளோ எப்படி இருக்கிறான்னு கேட்டா போதும், சார் நல்லா இருக்கு சார், என்னடா என்னடா வேலை பார்க்குறா? அது நான் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன், அது டிஎஸ்பியாக இருக்கிறேன், அது அந்த உளவுத்துறையில் நான் உயர் அதிகாரியாக இருக்கிறேன். நம்மகிட்ட படித்த பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. உளவுத்துறையில் நான் பெரிய அதிகாரியாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். பெரிய பெரிய லாயராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிலர் என்ன செய்வா தெரியுமா? அவரு ஒரு நாள் கேவலப்படுத்தி விட்டான் நம்மள. ஆமா, சாரண்டிட்டு வந்தான். நானும் அங்கே வண்டியில் சாப்பிடணும். அவன் எல்லாரும் சொல்கிறாங்க, டேய் நீ பக்கத்தில் போகாதே சார், சாப்பிட்டு முடிஞ்சு போகிற பேசு. இவன் விட மாட்டான், எங்கே சாரடா நீ சொல்லிட்டு காலில் வந்து விழுத்துட்டான். எப்படி? ஃபுல் சிக்கு. என்ன சிக்கு? ஃபுல் சிக்கு.
அந்தால பிடிக்கிறது வந்தாலும் வயல் வந்தாலே பிடிச்சான். நான் சொன்னேன், டேய் விடுத அவரே, அவன் என்ன செய்வா, கீழே வந்து ஏதோ ஒரு குரு பக்தியில் விழுந்திருக்கான் விட்டு. அவனை சொன்னான், சார் அவன் தண்ணி சார், ஒழுங்காக வேலைக்கே போக மாட்டான், மற்ற ஆளுகளை கொள்ளையடிச்சு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதாக சொன்னான். பாருங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கச்சில ரொம்ப செல்லம் கொடுத்து அப்படி வளர்க்கிறதுனால வந்த கோளாறு. அதனால தான் கர்த்தருடைய வேதம் இப்படி சாலமோன் ஞானமாய் எழுதுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். பிரம்பெடுத்து சாத்தணும் ஒண்ணு, இல்லது கடிந்து கொண்டு செல்லணும். ஒரு பார்வை பார்த்தா போதும், அவன் அந்த அளவு ஓடணும். அப்படிப்பட்ட பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்னத்தை கொடுக்கும்? வெட்கத்தை கொடுக்கும். வெட்கத்தை கொடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வெட்கப்படுகிறவர்களாய் அல்ல, கடிந்து கொண்டு சிட்சித்து அவர்களை நல்வழியில் நடத்துகிறவர்களாய் இருக்கணும். நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகள்னா அன்பு தான், எல்லாருக்கும் அந்த அன்பு இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு பிறகு அடி போடக்கூடிய நேரத்தில் சப்புன்னு இழுத்துக்கிட்டு அடுத்தால அணைச்சி பிடிச்சிக்கணும். வாமாக்கா, யாருக்கா வேண்டி அடித்தேன்? உனக்கா வேண்டி தானே அடித்தேன். எங்களுக்கு ஒரு சார் உண்டு, நான் படிக்கச்சில 8ஆம் வகுப்பு, ஒரு இங்கிலீஷ் வாத்தியார், கொன்று எடுத்துருவார். தரிப்பறையில் கொண்டு விட்டுக்கிட்டு ஏறல பாரு, அங்கே கீழே ஒரு படி மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே தான் அந்த அடியெல்லாம் போட்டிருக்கோம். அடியில் 2 கையும் புடியில பாரு. பிடிச்ச உடனே நம்ம அரைக்கால் சட்டை போட்டிருப்போம். அப்போ கால் சட்டை தானே, கால் சட்டையை பிடிச்சிட்டு அட்டிப்பார். பட்டக்ஸில் அட்டி டம்மு டம்முன்னு போடுவார். கண்ணீர் விட்டு கதறனாலும் கையை விட்டு அக்கில் விடுவோம். அதனால கையை விடுறதுக்கு வழி கிடையாது, அழுதாலும் விடமாட்டார். அந்தால சொல்லுவார், டேய் நீ எனக்காக வேண்டி என் பொண்டாட்டி பிள்ளைக்காக படிக்காதால, உனக்காக உன் பொண்டாட்டி பிள்ளைக்காக வேண்டி படியில. நீ ஒரு காலத்தில் நல்லா இருந்து உத்தியோகத்தில் இருக்கிற வேலையில் எனக்கு கொண்டு ஒரு பயிலும் தர மாட்டா, தரவும் வேண்டாம், எனக்கு வேற என் பொண்டாட்டிக்கு வேலை, நீ நல்லா இருக்கணும்ல, இதனால தான் வாங்கிக்க நீட்டு போடுவார் அட்டி. இன்னைக்கும் மறக்க இல்லையே என்ன. ஆனால் அதே சமயத்தில் பாலிஷ் பண்ண வாத்தியார்களை நினைத்தால் தோத்திரப்பா, இவங்களை காணச்சில நடுங்க தானே செய்வோம். அவருக்கு மனைவியும் அத்தியமாயிருதான். சிச்சிக்கணும், பிள்ளைகளை சிச்சிக்கணும். ஆமாம், முருங்கையை முறிச்சு வள, பிள்ளைய என்ன செய்ய சொல்ல மாட்டீங்களோ, பிள்ளைய என்ன செய்ய, அதுக்காண்டி சும்மா போட்டு புழுக்கொட்டு கொட்ட விடாது, போடச்சில நச்சினி போட்டணும், அது கிடக்கணும். ஆமாம், அது 10 நாள் ஆனாலும் அந்த வீக்கமும் அந்த தடமும் அதுக்காண்டி போட்டு அடிச்சு விடாதுங்க, தேவையில்லாம. இந்த காலத்தில் கேஸ் கொடுத்துருவா போலீஸில் கொண்டு. இப்படி எங்கள் அப்பா எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் தரன்னு கொடுத்துட்டே ஆச்சுன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சுருவோம். அப்படி வச்சு விட்டானுல, ஒரு ஹெட்மாஸ்டர் தூக்கி வச்சு விட்டானுங்க. ஆமாம், இவர் நம்ம பிள்ளைகள் நலனுக்காக வேண்டி தானே இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப டம்பம் பேசிக்கிட்டு இருந்தார். வருவே வாரம் உங்களை அடிக்கிறதுக்காக சொல்லியிருக்குது, கலைஞர் அடிக்கிறதுக்காக சொன்னார். இல்லை வாங்க ஸ்டேஷனில் வந்து இருங்க. என்ன சங்கடமான உலகம் தெரியுமா? அதனால சின்ன பிள்ளைகளை நம்ம சிட்சித்து என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 18வது அதிகாரம் நீதிமொழிகள் 18:13 எதுக்கு சொல்றேன்னா, இந்த வெட்கத்துக்கெல்லாம் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த மாதத்தில் வெட்கப்படுகிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வெட்கம் மாறி நீ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவாய். 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு, காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு புத்தியினமும் வெட்கமுமாய், அது புத்தியினமாயிருக்கும் வெட்கமாயிருக்கும். யாருக்கு பாருங்க, ஒண்ணு கேட்க மாட்டான், கேட்கறதுக்கு புறமை இருக்காது. இங்க கிடக்கவன் துள்ளுவான், உள்ளு கிடக்கவன். இவனுக்கு 4 விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்கிற வேளையில காரியத்தை சொல்லும் முன்பாக இவன் என்ன செய்வான்? முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிடுவான்.
அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் வாசியுங்கள். காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமாயிருக்கும், வெட்கமாயிருக்கும். அப்ப காரியத்தை கொஞ்சம் பொறுமையாய் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, அவசரத்தில் பேசிடுவாங்க. மனைவி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்ல வருவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீ பேசாத, பேசாம கம்பெனி கடை, அப்படி இப்படி நீ சொல்லி அவங்க பேசுறதையே தடுத்துருவாங்க. அது அவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு அது என்னவாய் இருக்கும்? புத்தீனமாய் இருக்கும். அது அவர்களுக்கு எப்படி இருக்கும்? வெட்கமாயிருக்கும். இப்படிப்பட்ட வெட்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாற வேண்டும். நம்முடைய குடும்பத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் அது என்னவுமாய் இருக்கும், வெட்கமாய் இருக்கும் என்பதாக கர்த்தருடைய வேதம் அங்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது 27வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, இந்த ஆண்டுல இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட சாப்பாட்டை தருவார்? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. என்ன, எப்படி சாப்பிட்டு? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த துதிப்பீர்கள் என் ஜனங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்னை பின்பற்றுகிற என் ஜனங்கள் ஒரு காலும் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை தொழில் குறையலாம், வருமானம் குறையலாம், எது குறைந்தாலும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு என்ன அடைந்து? திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் என்ன செய்வீர்கள்? துதிப்பீர்கள். துதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரு வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க? துதிக்கிறவர்கள். எப்படி சாப்பிட்டு? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. எப்படி திருப்தி அடைந்து? சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை நீங்கள் என்ன செய்வீர்கள்? துதிப்பீர்கள். அவர் தம்முடைய வசனத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்நாள் வரையிலும் நடத்தி இருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை துதிப்பீர்கள். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்மை எப்படி நடத்தி இருக்கிறார்? அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். இந்த மாசத்தை கொஞ்சம் எட்டி பாருங்க. 8 மாதங்களை நாம கடக்க போகிறோம். 8வது மாதத்திலும் பாருங்க, 1ஆம் தேதி வந்தது மாதிரி இருந்தது. எத்தனை மாதம் ஓடிட்டு? 8வது மாதமும் 4ஆம் தேதியில என்ன செய்தது? நாம் காணப்படுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்தவே மாட்டார். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த வசனத்தையும் வாசித்திருங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர். நான் எங்க இருக்கிறேன்? உங்கள் நடுவில் இருக்கிறேன். இந்த சபையின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். கைவிடுவாரா? கைவிட மாட்டாரா? கைவிடவே மாட்டார். கர்த்தரை பற்றி கொள்வோம், அவருடைய வழியில் நடப்போம். ஒரு நாளும் அவர் நம்மை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். மறுபடியும் வாசியுங்கள். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்னது? வேறு ஒரு தேவனும் கிடையாது. வேறு ஒருவர் இல்லை. நம்மை நடத்தக்கூடிய, நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய,
நம்மை உயர்த்தக்கூடிய வேறு ஒரு தேவனும் கிடையாது, ஒரு தேவனும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தேவனாகிய கர்த்தர் அதிசயமானவர். எப்படிப்பட்டவர்? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் என்ன செய்யாது. அதனால தான் பாடின, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தினால நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். என்றைக்கு பிழைப்பான்? இன்றும் என்றும் பிழைப்பான். என்னைக்கு பிழைப்பான்? ஒரு குறிப்பிட்ட நாளா சொல்லி இருக்கிறாரு, இந்த நாள் தான் அவன் பிழைப்பான், மற்ற நாள் ஒளிஞ்சியே ஓடிடுவான் சொன்னார். இல்லை, என்றைக்கும் அவன் பிழைப்பான். தேவன் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். வாசிங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, என் ஜனங்கள், அந்த இடத்துல சொல்றார் பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை என்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேறப்பட்டதுமாயிருக்கிற சீயோனில் வைக்கிறேன், அதில் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற மனிதன், விசுவாசம் வைத்திருக்கிற மனுஷி, விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகள், விசுவாசம் வைத்திருக்கிற குடும்பம் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதே கிடையாது, வெட்கப்படுவதே கிடையாது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. யார் வெட்கப்படுவது இல்லை? விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அந்தபடியே தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யாரு? மூலைக்கல். ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் என்ன செய்ய கடவோம்? கலிகூர்ந்து மகிழ கடவோம். விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாக சொல்லுகிறார். வாசியுங்கள். தேவன் நமக்கு அருளின பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது. தேவன் நமக்கு அருளிய பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவன் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவ அன்பு ஊற்றப்பட வேண்டும். இதுக்கு முன்னால விசுவாசம், அதுக்கு முன்னால நம்பிக்கை, உறுதி, இவைகளெல்லாம் நமக்குள் இருக்கும் பொழுது ஒரு நாளும் அசைவதில்லை. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் தேவனால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறதினாலே அந்த நம்பிக்கை, அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? வெட்கம் கிடையாது. எது கிடையாது? அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உனக்கு வெட்கமே கிடையாது. நீ வெட்கப்பட்ட இடத்துல இரண்டத்தனையாய் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உனக்கு ஒரு குறையும் கிடையாது. நீ விசுவாசத்தில் நிற்கணும், அன்புல நிற்கணும், கர்த்தருடைய வார்த்தையில நிற்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கணும். அப்படி நின்றாய் என்றால் நான் உன்னுடைய வெட்கத்தை உன்னை விட்டு நீக்கி நான் உனக்கு என்ன செய்வேன் என்றால் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். நித்திய கிருபையுடன் என்ன செய்வேன்? இறங்குவேன். ஒரே ஒரு மூலையில் ஒரு பகுதியைத்தான் நம்ம தியானித்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பாதையில் நடத்துவேன். நித்திய கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபை எப்படிப்பட்டது? இருந்துகிட்டு போகக்கூடிய கிருபை இல்லைங்க, ஒரு நாளும் மாறாத கிருபையினால
கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வியாதிகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையில பிள்ளைகளை வளர்த்து விடக்கூடாது. பிள்ளைகள் என்றைக்கும் பெற்றோரை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். அந்த கனம் பண்ணக்கூடிய நிலையில பிள்ளைகளை சிறு பருவத்திலிருந்து வளர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை நித்திய கிருபையுடன் என்ன செய்வார்? இறங்குவார். நாம செய்ய வேண்டியதை நாம செய்கிற வேளையில அவர் செய்ய வேண்டியதை அவர் என்ன செய்வார்? செய்வார். அந்த பாதையில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். இந்த மாதத்தில் உள்ள அருமையான வாக்குத்தத்தம், நித்திய கிருபையுடன் இறங்குகிற ஒரு கர்த்தர். இந்த 8வது மாதத்தில் அவர் நம்மோடு இருப்பதாக அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதில் முதலாவது எந்த காரியத்தில் நம்முடைய வெட்கத்தை மாற்றி வெட்கப்படக்கூடிய இடத்துல அவர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்து ஒரு குறையும் இல்லாதபடி என் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில அவர்களை நடத்துவோம். கண்டிப்போடு நாம் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்போம். அது மாத்திரமல்ல, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு அந்த வெட்கத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, நம்மை நடத்துவாராக. ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உலகம் நம்மை கைவிடுவோம், நம்பினவர்கள் நம்மை கைவிடுவார்கள். ஆனாலும் கைவிடாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் எந்த கிருபையுடன், நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்கக்கூடிய தேவனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை நாம் நம்புவோம், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் தண்ணீர் ஊற்றாகிய அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டு விலகாதபடி கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நித்திய கிருபையுடன் கர்த்தர் இறங்குவார். நித்திய கிருபையுடன் கர்த்தர் இறங்குவார். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், அவருடைய நம்பிக்கை அழிந்து போகும். நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தருடைய வழியில நடக்கும்படியாய் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய வசனத்தை தந்து கர்த்தர் எங்களை நடத்தும் ஐயா. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை போஷியும் ஐயா, எங்களை போஷியும் ஐயா. உம்முடைய வசனத்தின்படி அடியேனை நன்றாய் நடத்தினீர், நன்றாய் நடத்தணும். வெட்கம் அனுபவிக்கிற இடத்துல ரெண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எப்படி? விசுவாசத்தின் மூலமாய், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலமாய், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தந்த அன்பின் மூலமாய். ஆண்டவரே, நாங்கள் வெட்கம் அனுபவித்து இருந்த இடத்துல எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும், கிருபை செய்யும். நித்திய கிருபை, நித்திய கிருபை எங்களோடு இருக்கிறது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நான் இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். உன்னை இறங்கி உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள், உன் அன்பை புதுப்பித்துக் கொள், உன்னுடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள். ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆகும், அது கர்த்தராலே ஆகும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது, அது அதிசயமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் இறங்கும் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கிருபையினால் எங்களை நடத்தும், இந்த சபையை நடத்தும்,
இந்த வாரம் முழுவதும் நடத்தும், இந்த மாதம் முழுவதும் நடத்தும், ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நடத்தும். ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். நித்திய கிருபையை தரக்கூடிய தேவன் எங்களோடு இருக்கிறீர். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆண்டவரே, நித்திய கிருபை எங்களோடு இருந்து கர்த்தர் எங்களை நடத்தணுமே. உமக்கு ஸ்தோத்திரம். வெட்கம் அனுபவித்த இடத்திலெல்லாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும் ஐயா. வெட்கப்பட்ட நிலையில் வந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக, விடுதலையை பெற்றுக் கொள்ளுவார்களாக, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பார்களாக. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், உம்முடைய வசனத்தின்படி நீ நன்றாய் நடத்தினீர், உம்முடைய வார்த்தையின்படி நன்றாய் நடத்தினீர். ஆண்டவரே, உம்முடைய மன்னாவின் மூலமாய் நன்றாய் நடத்தினீர். ஆண்டவரே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். வெட்கமனு வைத்த இடத்தில் ஆசீர்வாதம் இறங்கி வந்திருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்தபடியால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிற தேவன், நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன், உங்களுக்கு இறங்குவேன். நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன். என்னுடைய கிருபை நித்திய நித்தியமாய் இருக்கும். அதன் மூலமாய் உங்களுக்கு நான் இறங்குவேன். நீங்கள் கண்டிப்புள்ள ஒரு வாழ்க்கையிலே, வலதுபுறம் இடதுபுறம் விலகாத வாழ்க்கையிலே, உம்மை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையிலே, உம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற வாழ்க்கையிலே, மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய இடத்துல நாங்களும் அன்பு செலுத்தி உம்முடைய வழியில நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும் ஐயா. இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உயிர்ப்பிக்கணும். மாலையில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கணும், மகிமை எங்களோடு இருக்கணும். ஆசீர்வதியும். தொடர்ந்து சண்டே கிளாஸ் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட